ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். மார்க்கெட்டிங் யுவர் லேண்ட், மார்க்கெட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல அருமையான ஃபார்ம்லேண்ட், ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல பெரிய ஃப்ரண்டேஜோட தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம், நல்ல ரெட் சாயிலான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, கிணறு இருக்கா, போர் இருக்கா, உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. அந்த லாஸ்ட் தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட அது. இந்த தென்னை மரம்லாம் வந்து சென்டரில் இருக்குது. இன்னொரு இப்போ தென்னை மரம் காமிச்ச பாருங்கள், அந்த பவுண்ட்ரியிலேருந்து ஃபுல்லாமே நம்மளோட அது வருங்க. ஒரு நல்ல சூப்பரான ஃப்ரண்டேஜோடு இருக்குது. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 12 சென்ட் இருக்குங்க. 2 ஏக்கர் 12 சென்ட் இருக்குது. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 360லேருந்து 400 அடிக்குள்ளே வருங்க உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். தார் ரோடு ஃப்ரண்டேஜ், தார் ரோடு முகப்பு 360லேருந்து 400 அடிக்குள்ளே வரும். தார் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து 30 அடி ரோடுங்க உங்களுக்கு. ரோடு வித்து வந்து 30 அடி வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தாங்க வரும். 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட் இருக்குங்க. லேண்டு சூப்பரான லேண்டு, நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகரார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. நீங்கள் இதை டபுள் ஓனராகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது டபுள் ஓனராக வேணாலும் எடுத்துக்கலாங்க. பட் ஆனால் லீகலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டபுள் ஓனர் தான் வருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலே இருக்குது. டபுள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் வந்து 2 பேர் வருவாங்க. ஸோ மீன் குட்டை இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய மீன் குட்டை இருக்குது. எல்லா மரங்களும் இருக்குங்க. ஒரு ஃபார்மில் வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா மரமும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. மாமரத்துலேருந்து, கொய்யா மரத்துலேருந்து, சப்போட்டா, எலுமிச்சை, தென்னை, வாழை மரம், மாதுளை, கிச்சிலிக்காய், ஸோ எல்லா மரமும் இருக்குங்க. பலா மரம், இது மாதிரி வெரைட்டியான மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 வெரைட்டியான மரம் எல்லாமே இருக்குங்க. 2 மீன் குட்டை இருக்குது. நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய லேண்டுங்க உங்களுக்கு. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த டேங்க்கு செட் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஃபுல்லாக கட்டி ரெடி பண்ணி எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டில் இருந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மதுராந்தகத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மதுராந்தகம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகம் சரௌண்டிங்கில் கொஞ்சம் நியர்பைலே லேண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க. அதுவும் நல்லா டெவலப் பண்ண மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. எல்லா ஃபெசிலிட்டியோட ஷெட்டு, கிணறு, மோட்டரு, பம்ப் செட்டு, தார் ரோட் டச்சு, பஸ் போர் ரூட்லேயே இருக்கணும். ஃபுல்லாக டெவலப் பண்ண மாதிரி வேணும். நல்லா ரெட் சாயில் பண்ணால் வேணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே அந்த லேண்டு வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மருவத்தூர்லேருந்து, மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஸ்டோர் ரூமுங்க நம்மளுக்கு.
ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷெட்டு இருக்குங்க. 3 பெரிய பெரிய ஷெட்டு இருக்குது. ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல 3 பெரிய ஷெட்டு போட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி பொருள் வைக்கிறதுக்காக அந்த ஸ்டோர் ரூம் ஷெட்டும் இருக்குதுங்க. 3 போர் இருக்குது. ஸோ போர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 3 போரு 2 சர்வீஸ் இருக்குது, ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக வந்து உங்களுக்கு வீடு வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 500-550 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நல்ல கூலிங் வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலை வச்சு மேலே வந்து போட்டு உங்களுக்கு கீழே வந்து தளம் போட்டிருக்காரு. மேலே வந்து ஓலை போட்ட மாதிரி ஒரு வீடை வந்து 550 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த 3 ஷெட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஷெட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மாங்கன்று வந்து வச்சுருக்காரு. எல்லாமே ஹைப்ரிட் மரங்க, எல்லாமே வந்து காய்ப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு சின்ன மரத்துலேயே வரக்கூடிய வெரைட்டி இது ஹைப்ரிட் மரம், மாமரம். அந்த சைடு ஃபுல்லாமே தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, வாழை, எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்குங்க. வேப்ப மரமும் இருக்குது, பூசை மரம் இருக்குது, புங்க மரம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் தரக்கூடிய மரமும் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய மரமும் இருக்குங்க. ஆர்கானிக்கான ஃபார்ம், உங்களுக்கு எந்த ஒரு மருந்தும் போட மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு கேட்டு, பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்குங்க. 2 கேட் என்ட்ரன்ஸ் இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனு எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம் போட்டிருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, திராட்சையும் போட்டிருக்காங்க, கிரேப்ஸு, அத்தி மரம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பலா மரமும் இருக்குது, தென்னை மரம்லாம் எல்லாமே காய்ப்பில் இருக்குது. உங்களுக்கு மா, கொய்யா, சப்போட்டா, தென்னை மரம், மாதுளை, எலுமிச்சை மரம், கிச்சிலிக்காய் எல்லாமே காய்ப்பில் இருக்குங்க. ஸோ நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ டெவலப் பண்ணி ஷெட்டு, போரு, கிணறு சர்வீஸோடலாம் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்காது. அதுவும் தார் ரோட் டச்சிலே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம பஸ் போகிற ரூட்டுக்கும் லேண்டுக்கும் 50 மீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் 2 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST நூறடி பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தாங்க வரும். 6 to 6.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 6 to 7 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து NH பைபாஸ் கொஞ்சம் நியர்பைலே யார் வந்து ஃபார்ம் லேண்டு மாதிரி டெவலப் லேண்டு மாதிரி தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோழி, வாத்துலாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி டெவலப் பண்ணுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு கட்டி நல்லா டெவலப் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா பார்த்து செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. டைரக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ நல்ல லேண்டு, கொய்யா மரம் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ராகன் ஃப்ரூட், அத்தி மரம் எல்லாமே போட்டிருக்காருங்க. கிரேப்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி போட்டிருக்காரு. இன்கம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 40,000 to 50,000 வந்து இன்கம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி பிளான் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்லா வந்து நீங்கள் இன்கம் பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இவர் வந்து எடுக்கக்கூடிய இன்கம்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 40,000-45,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. போர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். 3 போர் இருக்குங்க, சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது, சூப்பரான கிணறுங்க, நல்ல நீர்வளமான கிணறு, தண்ணி இருக்கக்கூடிய கிணறு உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நேரடியாக சைட் விசிட் பார்க்கலாங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 52,000, ஒரு ஏக்கர் வந்து 52 லட்ச ரூபா சொல்கிறாரு. டோட்டலாக வந்து 2 ஏக்கர் 12 சென்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,10 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1,9 1,08,00,000 வரைக்கும் ஃபைனலாக பேசலாங்க. அதுவும் நீங்கள் சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணி முடிச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். நேரடியாக வாங்க, ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. 1,10 லட்ச ரூபா சொல்கிறாரு.
டோட்டல் 2 ஏக்கர் 12 சென்ட் சேர்த்து 1,10,00,000 சொல்கிறாங்க. ஒரு 1/8 வரைக்கும் முடியறதுக்கு 1,08,00,000 வரைக்கும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக வாங்க ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. நல்ல வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெரிய வீடு இருக்குது, ஷெட்டு மோட்ரு எல்லாமே இருக்குங்க. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்சு லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.